Hi students, today we are going to learn about how to measure the distance between earth and moon or determination of a distance between earth and moon. Okay, so last class we discussed about parallax method. And the parallax method oda application da idu. Okay, parallax method na enna theoretically adha paathom. Ipo adha application na நம்ம எப்படி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நம்ம எர்த்துலேருந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, திஸ் இஸ் மூன் எம். ஓகேவா, திஸ் இஸ் த எர்த்து அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் தட் இஸ் ஏ பி இஸ் ஏ ஆப்போசிட் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட் ஆன் எர்த்து. எர்த்தில் டயமெட்ரிக்லி ஆப்போசிட், இந்த டயாமீட்டர் வழியே ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் எர்த்தில். ஸோ டயமெட்ரிக்லி எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் on earth surface, that is A and B. Okay va, then C is the center of earth. இது r னு எடுத்துக்கலாம், ரேடியஸ். நம்ம டிஸ்டன்ஸ் ஏன்னா r வேல்யூ தெரியும் ஏற்கனவே நம்ம கொடுத்துருப்போம். r அடுத்த லெசன்ல கூட அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த r ஓட வேல்யூ நீ 10th படிச்சிருப்பா, தட் இஸ் 6400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா, ஸோ இந்த r வேல்யூ இதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. AB is the base or a diametrically opposite point on the earth surface, that is the base. நாங்க ஏல ஒரு நின்று பார்க்குறோம், அதுக்கப்புறம் பியில் பார்க்குறோம், ஆர் ஒரே நேரத்தில் ரெண்டு பாயிண்ட்லேயே ஒரு 2% நின்று அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுன்னா மூணு. ஓகேவா, ஸோ இந்த மூணோட அந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு, தட் இஸ் பேரலக்ஸ் ஆங்கிள். இந்த θ1 θ2 இஸ் த ஆங்கிள் ஆஃப் பேரலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரலக்ஸ் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், ஒரு பேக்ரவுண்ட் டேர்ம்ஸ் ஏதாவது ஒரு இதை வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு தான் இந்த ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம், ஒரு பெண்ணை பெஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற வால் தான் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டு ஆர் ரெஃபரன்ஸ். அந்த வால் தான், அந்த வாலை பொறுத்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அப்போ தான் ஷிஃப்ட் ஆகிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஸ்டார் S1 S2 அப்படின்னு ரெண்டு ஸ்டாரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஏலேருந்து this is the long distance இருக்க S1 star, that is the star. அந்த ஸ்டார் தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ். அந்த ஸ்டார் வந்து parallel லைன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம். அங்கேருந்து மூணை பார்க்குறேன் அப்படின்னா இங்கேருந்து இப்படி மூணு எவ்வளோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் நோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ டிகிரி வந்து இப்படி இன்க்ளைனடாக நம்ம மூவ் பண்ணி நம்ம மூணை பார்க்குறோம். மூணில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும், சென்டர் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அது பார்க்கும்போது θ1 நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் பியில் இருந்து, தட் இஸ் த டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட் டு த ஏ. இந்த ஏக்கு ஆப்போசிட் பாயிண்ட், டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார் 2 ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அப்புறம் அது வந்து தான் நமக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு எவ்வளோ ஆங்கிள் இப்படி சாயிரும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆங்கிள் வந்து நம்ம இன்க்ளைனடாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார் 2 பார்க்குறோம், தென் மூணை பார்க்குறோம், அதுலேருந்து அப்படியே மூணு பார்க்குறோம். இப்போ ஆங்கிள் θ2 மார்க் பண்ணியாச்சு, தட் இஸ் பேரலக்ஸ் ஆங்கிள். ஓகேவா, தென் இந்த இதை நம்ம எப்படி இங்கே தீட்டான்னு மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம ஒரு ஜாமெட்ரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். ஸோ இது ஏன்னா இந்த இதுக்கு பேரலல் லைன். ஸோ இந்த BS2 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரலல் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒரு சம் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இது θ2னா திஸ் இஸ் θ2, தட் இஸ் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த டேர்ம் வந்து இங்கே θ1, therefore this is θ1, therefore total angle θ is equal to θ1 plus θ2. ஏன்னா நமக்கு எதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா θ1ஐயும் θ2வையும் ஈஸியாக நம்ம இடத்துல இருந்து மெஷர் பண்ணிடலாம். ஆனால் அந்த θ எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணேன்னா θ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து θ தெரிஞ்சிருச்சு. ஸோ இது லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஹைபாட்டினஸ். இப்போ நான் இது ரைட் ஆங்கிள் எடுத்துக்கலாம், பட் இது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இதவே டோட்டலாக ரைட் ஆங்கிள் எடுத்துக்கணும். இது θ. ஸோ இது ஆப்போசிட் சைடு, AB இஸ் த ஆப்போசிட் சைடு. இதுதான் ஹைபாட்டினஸ், இதுதான் அட்ஜசன்ட் சைடு. இதுதான் சேம் தான், அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்டினஸ் சைடும் சேம் வேல்யூ தான். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ங்கிறனால அது ரெண்டுமே நியர்லி ஈக்குவல். ஆர் இதை நீ இப்படி கூட எடுத்துக்கலாம், இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டு இதுதான் என்னென்னா MC, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். அதுதான் வந்துட்டு MC. MC is equal to MA or AM. இந்த AM கோ இல்லைன்னா BM ரெண்டு ஈக்குவல். பட் இந்த வேல்யூ நியர்லி ஈக்குவல், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஏன்னா நம்ம வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர் ஆர் 10 கிலோமீட்டர் அப்படி வேரி ஆகிறது ஒன்றும் பெரிய தப்பாக இருக்காது. ஸோ அதனால அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ஸோ இதை டோட்டல் ஆங்கிள் வந்து θ, இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிட்டு sin θ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ sin θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ்.
அந்த சைன் தீட்டான்னு சொல்லும்போது இந்த இடத்துல நான் சைன் தீட்டா இந்த தீட்டா எடுத்துட்டு வச்சுக்கோ ஆப்போசிட் சைட் தட் இஸ் ஏபி சைன் தீட்டா இங்க எழுதலாம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஹைபாட்டனஸ். எது ஹைபாட்டனஸ்னா இந்த இதை பொறுத்தவரை இந்த ரெண்டுமே ஹைபாட்டனஸ் தான் ஓகேவா. எதை வேணாலும் எடுத்துக்கலாம் தட் இஸ் ஏஎம்னு எடுக்கிறோம் ஓகேவா. அதுதான் நம்ம இங்கே செய்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். இந்த ஏஎம் இஸ் நியர்லி ஈக்குவல் டு எம்சி தஃபோர் அந்த ஏஎம் பதிலாக எம்சி சப்ஸ்டிட் பண்ணி அதோட ஆங்கிள் வெரி ஸ்மால்ங்கிறதுனால அந்த சைன் டேமை நம்ம ஒமிட் பண்ணுறோம். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸும் பார்த்தோம். இந்த டேனுக்கும் சைனுக்கும் மட்டும்தான் இந்த இது பொருந்தும். ஆங்கிள் வெரி ஸ்மால்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சைன்கிற டேமை ஒமிட் பண்ணிடலாம். tan தீட்டாலே அப்படி தான் அந்த டேன்கிற டேம் விட்டுடலாம். பட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா டேமுக்கு வந்து இது அப்ளை பண்ணவே முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. எஸ் ஏன்னா சைன் 0னாலும் 0 தான் tan 0னாலும் 0 தான். அப்படின்னா ஆங்கிள் அப்படியே டென்ஸ் டு 0 ஆர் நியர்லி ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த சைன்கிற டேமை எடுத்துடலாம் டேன்கிற டேமை எடுத்துடலாம் ஓகேவா. எஸ் ஸோ இப்போ நம்ம இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம இந்த எம்சி தட் இஸ் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்சின்னு சொன்னோம். அந்த எம்சி தான் நமக்கு இப்போ வேணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் மூன் தான் வேணும். அதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஏன்னா தீட்டா தெரிஞ்சா. ஸோ இதை நீ கொஸ்டின் எழுதும்போது பாருங்க ஒரு பாயிண்ட்ஸாக எழுதிட வேண்டியதான். சி இன் த சென்டர் ஆஃப் த எர்த் தென் ஏபி இஸ் த diametrically opposite places on the surface of the earth. நீ ஃபுல் சென்டென்ஸாக எழுதணும். தென் தீட்டா 1 தீட்டா 2 வந்து என்ன அப்படின்னா parallax of the moon with respect to some distant star. ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஸ்டாரை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு WRTனா வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ். அந்த ஸ்டாரை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கு பேரலக்ஸ் ஆங்கிள் அது தான் பேரலக்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஏஎம்பி தட் இஸ் த டோட்டல் ஆங்கிள். இந்த ஏஎம்பி தான் என்னென்ன தீட்டா தட் இஸ் ஈக்குவல் தீட்டா 1 + தீட்டா 2. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேவா. ஸோ இஃப் தீட்டா வந்து மெஷர்டு இன் ரேடியன் இது ரேடியனில் மெஷர் பண்ணும்போது ஏன்னா சைன் தீட்டா டேன் தீட்டா காஸ் தீட்டாலாம் வரும்போது அந்த அங்கே தீட்டா வந்து ரேடியனில் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ரேடியனில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். ஏன்னா இங்கே சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். அதனால ரேடியன் கன்சிடர் பண்ணுறதுனால தீட்டா வேற வெரி ஸ்மால் தேர்ஃபோர் சைன் டேம் எடுத்துட்டோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். ஸோ அதில் ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஸோ நியர்லி ஈக்குவல் அதனால ஈக்குவல் போடாமல் நியர்லி ஈக்குவல் எம்சி. Therefore, theta is equal to AM by MC. We want MC only. MC means distance between Earth and Moon. So that distance MC is equal to AB by theta. So AB நமக்கு தெரியும் ஏன்னா radius of the Earth வந்து R. So அப்படின்னா AB is equal to that is diameter of the Earth and the value 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு AB கிடைச்சிரும். தீட்டா மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும் distance between the Earth and Moon ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். It is very very important. 3 மார்க்கு ஒரு சில நேரம் ஒரு சின்ன 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து இதை 5 மார்க்கு கேட்பாங்க. ஏன்னா 5 மார்க்கில் 2 கொஸ்டின் சேர்ந்து 5 மார்க் மாதிரி வரும். அதுக்கு இது பொருந்தும் ஓகேவா. எஸ் தென் நெக்ஸ்ட் மெத்தட் தட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் எப்படி மெஷர் பண்ணுறதான்னு சொல்லி நம்ம 2 கிளாஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ அதில் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பேரலக்ஸ் மெத்தட். அதுக்கு முன்னாடி ட்ரையாங்குலேஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ அந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடுங்கிறது ஒரு சாதாரண சின்ன ட்ரீயோ ஒரு பில்டிங்கோ ஈஸியாக அது 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீ படிச்சிருப்ப ட்ரிக்னாமெட்ரிக் அதுதான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ட்ரிக்னாமெட்ரிக். அதுக்கடுத்து பேரலக்ஸ் மெத்தட் லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரேடார் மெத்தட் இதெல்லாம் வந்துட்டு இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் சொல்லும்போது ஸ்க்ரூ கேஜும் வெர்னியர் காலிப்பரும் யூஸ் பண்ணோம் ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் மெத்தட் ரேடார் மெத்தட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ ரேடார் மெத்தட் ரேடார் கேபிட்டலில் தான் எழுதுகிறோம் ஏன்னா இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பான்ஷனோட ஒரு சுருக்கம் தான் அது ரேடார் ஓகேவா. ஸோ ரேடார் மீன்ஸ் ரேடார் ஸ்டாண்ட்ஸ் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அந்த ரேடியோவில் RA அதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் RA ரேடியோ RA அதை மட்டும் நான் கேபிட்டலில் எழுதியிருக்கேன் ஓகேவா. ரேடியோ அடுத்து டிடெக்ஷனை கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டிடெக்ஷன். அண்டு அந்த ஏ எடுத்திருக்கோம். அண்டில் ரேஞ்சுங்கிறது டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்குதான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தட் இஸ் த ரேடார் மெத்தட். நம்ம ஆர்மியில இருந்து தட் இஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்ம ஆர்மியில் ஒரு ஏரோப்ளைனு பைலட் இருக்காங்களா அந்த பைலட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரேடாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்மரைனில் தென் ஷிப்பில் இப்படி எல்லாத்துலேயுமே ரேடார் வந்து இருக்கும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம என்ன இப்போ ஏரோப்ளைன்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ பக்கத்துல போய் உடனே வந்து யூட்டனோ இல்லைன்னா பிரேக்கோ எல்லாம் போட முடியாது. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தே நமக்கு தூரத்தை எவ்வளோ தூரத்தை என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே தான் அவங்க போவாங்க. இதே ஷிப்பும் அப்படிதான் சடனாக உடனே நம்மளால திரும்ப முடியாது ஏன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும்.
ஸோ அதனால் அது மெதுவாக தான் மூவ் ஆகும். ஸோ அதனால் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நமக்கு எவ்வளோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரேடாரை வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வேளை அப்டக்கிள் இருக்குன்னா அதை விலகி போவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரேடார் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ தொலைஞ்சு போன ஏதாவது கடலுக்குள்ள ஒரு பொருள் மூழ்கிருச்சு அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த ரேடாரை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பொருளை வந்து கடல் வந்து பெரிய பரப்பு. ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். பட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அந்த டிடெக்ஷன். ஒருவேளை ஓர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு தங்கம் இருக்குது அப்படி தேடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பவளப்பாறைகள்லாம் இருக்கிறத இந்த ரேடார் மூலமாகவும் கடலில் எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அக்யூரேட்லி த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியர்பை பிளானட். பக்கத்தில் இருக்கிற பிளானட்டோட டிஸ்டன்ஸை கூட அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேடாரை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸுக்கும் நம்ம எர்த்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, மூணுக்கும் எர்த்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். தென் ரேடியோ வேவ்ஸ் ஆர், இதோட ஃபினாமினா என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ரேடியோ வேவ்ஸை வந்து சென்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அது அந்த அப்டக்கிளில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம அனுப்பின ரேடியோ வேவோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அனுப்பின வேவ் தான் வருதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போகிற ட்ராவலிங் டைம், தென் அதில் ஒரு அப்டக்கிளில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த டைம், ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம ரிசீவ் பண்ணணும். நம்ம ரிசீவ் பண்ணுற இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டயத்தை வச்சு தான் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன நம்ம சென்ட் பண்ணுற அந்த ரேடியோ வேவோட வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ லைட்டோட வெலாசிட்டி தான் ரேடியோ வேவோட வெலாசிட்டி, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ அந்த வெலாசிட்டி தெரியும், தென் டிஸ்டன்ஸ் தெரியாது. டைம் வந்து நம்ம ஸ்டாப் ஆச்சே போதும். நம்ம சென்ட் பண்ணுற போது ஸ்டாப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஸ்டாப் பண்ணுற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைமை மெஷர் பண்ண முடியும் சாதாரண ஸ்டாப் வாட்சை வச்சு. அந்த டைம் தெரிஞ்சால் போதும், ஸ்பீட் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸை ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் விச் ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன், அதெல்லாம் வந்து அந்த அப்டக்கிளில் பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மூணுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மூணில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த பிளானட் ஆர் மூன் ஆர் ஆப்ஜெக்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு எந்த ஆப்ஜெக்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளோட எனிமியோட ஷிப் வருது, இல்லைன்னா எனிமியோட ஏரோப்ளைன் வருது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் வருது அப்படின்னு. ஒரு மிசைல் வந்தால் கூட ஒரு மிசைல் வருதா, அது மிசைல் சைஸை பொறுத்து சொல்லிடலாம். ரொம்ப சின்ன சைஸ்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓரளவு பெரிய சைஸ் அப்படின்னா ஏன்னா பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகணும் அந்த ஆப்ஜெக்டில். சின்ன சைஸ்னா பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த இன்சிடென்ட் ஆகி ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த ரேயோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரும்போது அது வீக் ஆயிரும். அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ண முடியாது சரியா. அதனால தான் லார்ஜ் சைஸ் ஆப்ஜெக்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த பிளானட் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் டிடெக்டட் பை த ரிசீவர், அந்த ரிசீவரால் டிடெக்ட் பண்ணுறாங்க. பை மெஷரிங் த டைம், அந்த நம்ம ஸ்டாப் வாட்ச் வச்சு டயத்தை மட்டும் மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லிட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. அடுத்து செகண்ட் லெசனில் வேறு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் ஆர் லைட்டு டிவைடட் பை தென் டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன் இதில் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம்னு வச்சுக்கிட்டோம். இங்கே என்னென்னா நான் இதுதான் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இங்கேருந்து இந்த ஒரு ஏரோப்ளைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அதை ரீச் பண்ணுது, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டி, அதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இங்கே ரீச் ஆகுது, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டி. அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ டைஸாக இருக்குது போகிறதுக்கும் வர்றதுக்கும். அதனால் டைம் டேக்கன் வந்து டபுளாக இருக்குன்னு அர்த்தம். அதில் நம்ம ஹாஃப் தான் எடுக்கணும். டைமை ஹாஃப்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் t/2ன்னு எடுக்கலாம், அல்லது இதை 2dன்னு எடுத்துக்கலாம். 2dன்னு எடுத்துகிட்டு 2 அங்கே கொண்டு போகிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போகிற அந்த டைம் அடுத்து வர்ற டைம் 2 டைம் சேர்ந்து தான் நமக்கு வந்துட்டு டோட்டலாக இருக்குது, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைம். ஸோ அதனால டயத்தை ஹாஃபாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் 2d இஸ் ஈக்குவல் டு vt. therefore 2 அந்த பக்கம் கொண்டு போய் 2ஆல் டிவைட் பண்ணணும், vt/2. திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட மெத்தடில் முடிஞ்சிச்சு. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லென்த்தை என்னென்ன மெத்தட்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட், தட் மீன்ஸ் ஸ்க்ரூ கேஜோ, ஒரு வெர்னியர் கேலிப்பர், ஆர் நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, இல்லைன்னா அந்த லாங் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், அது தென் மீட்டர் ஸ்கேல், டேப், இதெல்லாம் வந்து டைரக்ட் மெத்தட், டைரெக்டாக மெஷர் பண்ணுறது. இன்டைரக்ட் மெத்தடில் தான் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், தென் பேரலக்ஸ் மெத்தட், லாஸ்ட்டாக ரேடார் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒன்று தனித்தனியாக 3 மார்க் ஆர் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ.